ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம யூனிட் 7 ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பத்தி பார்க்க போறோம். பார்க்க பெரிய டாபிக் மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிடலாம். இந்த கான்செப்ட் பிசிக்ஸ்ல ஏன் இவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு இந்த செஷன் முடிவுல நல்லாவே புரியும். சரி, ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். பவர் பிளான்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் வருது இல்லையா? அது பல 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணி வருது. யோசிச்சு பாருங்க, அவ்ளோ தூரம் வர்றப்போ அந்த எலக்ட்ரிசிட்டி தன்னோட எனர்ஜிய வழியிலேயே இழக்காம எப்படி நம்ம வீடு வரைக்கும் வந்து சேருது. நம்ம படிச்ச P=I²R ஃபார்முலா படி கரண்ட் இருந்தா பவர் லாஸும் ரொம்ப அதிகமா தானே இருக்கணும். அப்புறம் எப்படி இது சாத்தியமாகுது? இது உண்மையிலேயே ஒரு பெரிய என்ஜினியரிங் சவாலா இருந்துச்சு. ரொம்ப தூரத்துக்கு பவர் அனுப்பும்போது ஹீட்டால ஏற்படுற எனர்ஜி லாஸ தடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையா இருந்துச்சு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? அந்த தீர்வு ஹை கரண்ட்டை லோ கரண்டா மாத்தக்கூடிய ஒரு டிவைஸ் தான். ஏன்னா அந்த I²R ஃபார்முலால நாம கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டா பவர் லாஸையும் நாம கண்ட்ரோல் பண்ணிடலாம் இல்லையா? அந்த டிவைஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற நம்மளோட ஹீரோ, தி டிரான்ஸ்ஃபார்மர். இத நாம எலக்ட்ரிசிட்டியோட ஒரு கேர் பாக்ஸ்னு கூட சொல்லலாம். அது ஏன்னு இப்போ விரிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஒரு பிரைமரி காயில், ஒரு செகண்டரி காயில், அப்புறம் அந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு அயன் கோர். பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த ஒரு டிவைஸ் தான் நாம இன்னைக்கு பயன்படுத்துற மாடர்ன் எலக்ட்ரிக் கிரிட்டுக்கே ஒரு அடித்தளமா இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மரோட அடிப்படை தத்துவமே ரொம்ப சிம்பிள். டிரான்ஸ்ஃபார்மர்னால எனர்ஜியை உருவாக்க முடியாது. அது லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு எதிரானது. ஆனா அதனால வோல்டேஜ்க்கு பதிலா கரண்ட்டையும், கரண்ட்டுக்கு பதிலா வோல்டேஜையும் ட்ரேட் பண்ண முடியும். அதாவது ஒன்னு ஏத்தி இன்னொன்னு இறக்க முடியும். இந்த அனாலஜி உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிய வைக்கும். நம்ம சைக்கிள்ல கியர் மாத்துவோம் இல்லையா? அதே வேலையை தான் இதுவும் செய்யுது. அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை கியர் பாக்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். இந்த டேபிள பாருங்க. இந்த அனாலஜி இன்னும் கிறிஸ்டல் கிளியரா புரியும். நம்ம சைக்கிள்ல ஹை கியர் போட்டா என்ன ஆகும்? ஸ்பீட் அதிகமா போகும், ஆனா டார்க், அதாவது மிதிக்கிற சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல வோல்டேஜ் அதிகமாகும், ஆனா கரண்ட் கம்மியாயிடும். இப்போ சைக்கிள்ல லோ கியர் போட்டா மலை ஏறதுக்கு டார்க் அதிகமா கிடைக்கும், ஆனா ஸ்பீடு கம்மியா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ல கரண்ட் அதிகமா இருக்கும், வோல்டேஜ் கம்மியா இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு சரியா இந்த அனாலஜி பொருந்ததுன்னு? ஓகே, இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் பிரின்சிபல் என்ன, அதோட ஃபார்முலாஸ் என்னன்னு பாப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யறோட பிரின்சிபல் மியூச்சுவல் இண்டக்ஷன். ஹே, இது நம்ம யூனிட் 6ல படிச்சோமே, ஞாபகம் இருக்கா? ஒரு காயில்ல போற ஏசி கரண்ட்னால உருவாகிற சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பக்கத்துல இருக்கிற இன்னொரு காயில்ல ஒரு வோல்டேஜை இன்டியூஸ் பண்ணும். இதுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன். சிம்பிள். இப்போ ரொம்ப முக்கியமான ஃபார்முலாக்கு வருவோம். தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ செகண்டரி வோல்டேஜ் அதாவது Vs க்கும் பிரைமரி வோல்டேஜ் அதாவது Vp உள்ள ரேஷியோ அந்த காயில்ஸோட சுற்றுகள் அதாவது Ns மற்றும் Np ஓட ரேஷியோக்கு சமமா இருக்கும். அப்படின்னா Vs/Vp ஈக்குவல்ஸ் Ns/Np. இந்த ரேஷியோவை தான் நாம Kன்னு சொல்றோம். அடுத்த முக்கியமான ஃபார்முலா, ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ வோல்டேஜை நாம அதிகப்படுத்தினா கரண்ட் கண்டிப்பா குறைச்சியாகணும். சோ கரண்ட் ரேஷியோவானது வோல்டேஜ் ரேஷியோவோட தலைகீழா, அதாவது இன்வெர்ஸா இருக்கும். நல்ல கவனிங்க, Ip/Is ஈக்குவல்ஸ் Ns/Np. பாத்தீங்களா? கரண்ட்ல பிரைமரி மேல இருக்கு, ஆனா டர்ன்ஸ்ல செகண்டரி மேல இருக்கு. இதுதான் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள நிஜமா வேலை செய்யுதுன்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்திரலாமா? முதல்ல ஏசி கரண்ட் பிரைமரி காயிலுக்குள்ள போய் ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை உருவாக்குது. அந்த அயன் கோர் இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை செகண்டரி காயிலுக்கு ஒரு கைடு மாதிரி கொண்டு போகுது. ஃபாரடேஸ் லா படி அந்த சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் செகண்டரி காயில்ல ஒரு EMF, அதாவது வோல்டேஜை இன்டியூஸ் பண்ணுது. அந்த வோல்டேஜ் ரேஷியோ Vs/Vp நேரடியா டர்ன்ஸ் ரேஷியோ Ns/Np சார்ந்திருக்கு. கடைசியா பவர் கன்சர்வ் ஆகுறதுனால வோல்டேஜ் ஸ்டெப் அப் ஆனா கரண்ட் ஸ்டெப் டவுன் ஆயிதான் ஆகணும். இவ்ளோ சிம்பிள். வாங்க ஒரு குட்டி கணக்கு போட்டு பார்ப்போம். ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி வோல்டேஜ் 2200 வோல்ட்ஸ். டர்ன்ஸ் ரேஷியோ Np/Ns வந்து 10:1. அப்போ செகண்டரி வோல்டேஜ் Vs என்னவா இருக்கும்? நம்ம ஃபார்முலா படி Vs ஈக்குவல்ஸ் Vp பெருக்கல் Ns/Np. ஸோ 2200 வோல்ட்ஸா 1/10 பெருக்குனா 220 வோல்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். எக்ஸாம்ல நாம செய்யக்கூடிய 2 பொதுவான தவறுகள். இதெல்லாம் சைலண்ட் கில்லர்ஸ் மாதிரி நமக்கே தெரியாம நம்ம மார்க்ஸை குறைச்சிடும்.
கொஞ்சம் கவனமா இருங்க. மொத தப்பு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டிசி பேட்டரியோட வேலை செய்யும்னு நினைக்கிறது. நோ வே. அது ஒரு பெரிய தப்பு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏசில மட்டும்தான் வேலை செய்யும். ஏன்னா அதுக்கு ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தேவை. டிசி கரண்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸை தான் உருவாக்கும். அதனால எந்த வோல்டேஜும் இன்டியூஸ் ஆகாது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நோ விகிள் நோ ஒர்க். ஏசில கரண்ட் விகிள் ஆகும், சோ அது ஒர்க் பண்ணும். ரெண்டாவது தப்பு, ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் உருவாக்குது இல்ல அதிகப்படுத்துதுன்னு நினைக்கிறது. அதுவும் நடக்கவே நடக்காது. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்போதுமே பவரை கன்சர்வ் தான் பண்ணும், உருவாக்காது. அது வெறும் வோல்டேஜ்க்கு பதிலா கரண்ட்டை ட்ரேட் பண்ணுது, அவ்வளோதான். ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ கான் சீட் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. பிசிக்ஸை ஏமாத்த முடியாது. ஓகே, இப்போ நாம படிச்சதெல்லாம் ஒரு முறை வேகமா சமரைஸ் பண்ணிரலாம். இந்த டாபிக்கோட பெரிய சித்திரம் என்ன, எக்ஸாம்க்கு தேவையான மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு கடைசியா பாத்துருவோம். கனெக்ஷன்ஸை பார்த்தா இந்த பிரின்சிபிள் நம்ம யூனிட் 6ல படிச்ச மியூச்சுவல் இண்டக்ஷனோட ஒரு நேரடி அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் லாங் டிஸ்டன்ஸ் ஏசி பவர் டிரான்ஸ்மிஷனை சாத்தியமாக்குற மிக முக்கியமான டெக்னாலஜி. இது இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு கரண்ட் வர்றதே ரொம்ப கஷ்டம். சோ எக்ஸாம்க்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ்: 1, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏசில மட்டும்தான் வேலை செய்யும். 2, வோல்டேஜ் ரேஷியோ VS/BP = NS/NP. 3, கரண்ட் ரேஷியோ IP/IS = NS/NP. அந்த இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பை மறக்காதீங்க. 4, ஸ்டெப் அப்னா செகண்டரி டர்ன்ஸ் NS அதிகமா இருக்கும், அதனால ஹையர் வோல்டேஜ் லோவர் கரண்ட். ஸ்டெப் டவுன்னா செகண்டரி டர்ன்ஸ் கம்மியா இருக்கும், அதனால லோவர் வோல்டேஜ் ஹையர் கரண்ட். கடைசியா, ஒரு ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் எப்போதுமே கன்சர்வ்ட். இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சாலே போதும். ஓகே, கடைசியா உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு சின்ன கேள்வி. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜை 100 மடங்கு அதிகப்படுத்துதுன்னா பவரை கான்ஸ்டன்டா வச்சுக்க கரண்ட் எவ்வளவு மடங்கு குறையணும்? யோசிங்க. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்டை கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, நம்ம அடுத்த டாபிக்ல சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.